ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த பட்ஜெட்டை பார்த்தேன், வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார், ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பு பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னுமே காணாமே. அண்ணே அது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே, அது பட்ஜெட்னே, யாராவது தயவு செஞ்சு கூட 2 பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லி கொடுக்க சொல்லுனே. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன, பட்ஜெட் என்ன, இரண்டும் வேறு. இவங்கெல்லாம் தமிழகத்துல மாற்றத்தை கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போற சில்ட்ரன்ஸ் விங்கு, ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல, இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சரை போன்றவர்கள் பச்சை பொய்ய பேசுறாங்க. பச்சை பொய். சமகிரக சிக்ஷா நிதிங்கய்யா, எல்லா இடத்திலும் குறிப்பாக எண்ணையும் எழுத்தையும் ஊக்குவிக்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம். இவங்க தான் லெட்டர் எழுதினாங்க மார்ச் 15ஆம் தேதி போன ஆண்டு மத்திய அரசுக்கு, தமிழகத்தில் PM ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார். மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. PM ஸ்ரீ பள்ளி 14,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு PM ஸ்ரீ வேண்டாம். போன ஆண்டு அவங்க கடிதம் எழுதுறாங்களா இல்லையா? மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் அவரே கையெடுத்து, அவரே பெண்ணெடுத்து, அவரே கையெழுத்து போடுவாரா முதலமைச்சரை கேட்காம? இந்த ஆண்டு அரசியல் செய்கின்றார்கள். தமிழகத்திற்கு ஒடுக்கப்பட வேண்டிய நிதி மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் அனுப்பிட்டாங்க. இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகிரக சிக்ஷாலே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1598 கோடி. முதல் தவணையாக 510 கோடி கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6971 கோடி. முதல் கட்டமா 344 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது. முதல் கட்ட 2 மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல. அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே? பொய் தானுங்க. நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு. சில மாநிலம் கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல, வரும். முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநரும் இருக்கணுமா, அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணுமா? பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை.